கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய வேத தியான பகுதிக்கு வாசித்து தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 4 அதிகாரம் 33 வசனம். கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையின் வல்லமையும் அப்போஸ்தலரின் தைரியமான சாட்சியத்தையும் அவர்கள் மீது இருந்த தேவ கிருபையும் விவரிக்கிறது இவ்வசனம். இயேசுவின் உயிர்த்தெழுதலை பலமாய் சாட்சியிட்டனர். இதனால் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு பெரிய அங்கீகாரம் கிடைத்தது. இது ஐக்கியம் மற்றும் தியாக உணர்வை குறிக்கிறது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இவ்வசனத்தின் ஆழமான கருத்துக்களை இன்று நாம் தியானிப்போம். முதலாவதாக, இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி. அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி பேசுவதையே தங்கள் பிரதான பணியாக கொண்டிருந்தனர். கிறிஸ்துவ விசுவாசத்தின் அடிப்படையே இயேசு மரித்து மீண்டும் உயிர் பிழைத்தார் என்பதுதான். அதை அவர்கள் உலகிற்கு உறுதியாய் அறிவித்தனர். ஆமென். இரண்டாவதாக, மிகுந்த வல்லமை. அவர்கள் வெறும் வார்த்தைகளால் மட்டும் பேசாமல் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடும் உறுதியோடும் சாட்சி கொடுத்தார்கள். துன்புறுத்தல்கள் மற்றும் எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் அவர்கள் அஞ்சாமல் உண்மையை அறிவித்தனர். ஆமென். மூன்றாவதாக, பூரண கிருபை. விசுவாசிகள் மற்றும் அப்போஸ்தலர்கள் அனைவரும் தேவனின் அபிரிதமான கிருபை அவர்கள் மேல் இருந்தது. இது அவர்களை ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இணைத்தது மட்டுமல்லாமல் மக்களிடையே அவர்களுக்கு ஒரு நல்ல மதிப்பையும் பெற்று தந்தது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நான்காவதாக, ஒற்றுமையும் பகிர்வும். இந்த வசனத்தை தொடர்ந்து வரும் பகுதிகளில் விசுவாசிகள் தங்களுக்கு இருந்த சொத்துக்களை விற்று அந்த பணத்தை அப்போஸ்தலர்களிடம் கொடுத்து தேவையுள்ளவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்ததை நாம் காணலாம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்தாவின் வல்லமையால் சபை வளர்ந்ததையும் அன்பினாலும் விசுவாசத்தினாலும் பிணைக்கப்பட்டிருப்பதையும் இவ்வசனம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. தேவனின் கிருபை அவர்கள் மேல் இருந்ததால் அவர்களால் வல்லமையுடனும் சுவிசேஷத்தை பரப்ப முடிந்தது மற்றும் ஒரு அன்பான சுமூகமான ஒரு வாழ்க்கை வாழ அவர்களால் முடிந்தது. நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். கர்த்தராகிய இயேசுவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.